ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு ஹீரோக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஒன்றுக்கு மேலே ரிலீஸ் ஆன ஹீரோக்களுடைய மூவி தான் பார்க்க போகிறோம். அதில் 2 பேர் எடுத்திருக்கோம். ஒன்று தனுஷ், இன்னொன்று பிரதீப். தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 4 படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு படம் அவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு. 3 படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் டேரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு எம்எல்ஏ நடிக்கவும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காதல் மூவி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காப்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஆடியன்ஸ்ட்டு நல்லா ரீச் இருந்துச்சு அந்த படத்துக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குபேரன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் ஓரியன்டான மூவி. பிச்சைக்காரங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசியிருப்பாங்க. இந்த காசு இருக்கிறவங்க பணக்காரங்க வந்துட்டு பிச்சைக்காரங்களை வந்துட்டு இந்த பினாமியாக போட்டு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அடுத்து 3வது மூவி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டான எமோஷனலான சப்ஜெக்ட் மூவி. எனக்கு இந்த வருஷத்தில் வந்ததுலேயே ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் தான் இட்லி கடை. இது தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பெருசாக பேசப்படலை. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நல்ல ரீச் இருந்துச்சு. நல்லா எல்லாருமே வந்து பார்த்தா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா போட்டாங்க. தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணாங்க. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேரே இஸ்கிமேயே. இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ட்ராமா பேஸ்டான மூவி. ரெண்டாவது பிரதீப். லவ் டுடே ஹிட்டுக்கு அப்புறம் இந்த 2025ல் 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வருது. அது 2 படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த டிசம்பர் மாதம். இந்த 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூடு படம். டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஓரியன்டான மூவி. செம ரீச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஒரு காலேஜ் பசங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா டூடு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டான மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரியான மூவியாக இருந்தது. பிரதீப் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. லவ் டுடே டைமில் இருந்ததோட இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த லவ் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த படமும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இந்த படமும் நல்லா கலெக்ஷன் ஆச்சுன்னா இந்த வருஷம் மட்டுமே பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 300 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆன ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோடைய பல்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துல தமிழ் சினிமாவில் இருக்கார் இன்னைக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் 2 ஆக்டரை வந்து பார்த்தீங்கன்னா பேசி ஆகணும். ஏன்னா விஜய் சேதுபதி, கவின். விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 2 படம் வந்திருக்கு. ஆஸ் தலைவன் தலைவி. இந்த 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பெருசாக பேசப்படலை, பெருசாக ஹிட் ஆகலைனாலும் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகல. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின், அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிஸ் மாஸ்க்குங்கிற 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஸ் மூவிக்கு இருக்குது. ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஓடிடியில் வரல. பட் ஆனால் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டு ரிவ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான பிக்கஸ்ட் ஸ்டார் விஜய் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த படமும் வரலைங்கிறத நினைக்கிறப்போ மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தாண்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பிடிச்சிச்சு. ஏன்னா அஜித் சார் ரெகுலராக பண்ணிட்டு இருந்த படத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. ரெண்டாவது குட் பேட் அக்லி அது பியூர் ஃபேன் பை சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. நான் சொன்ன இந்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.